தமிழகத்தில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு குறித்து கேப்டன் விஜயகாந்த் அதிருப்தி. விலைவாசி உயர்வால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என கூறுவதா? மத்திய அமைச்சரின் கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். வடகிழக்கு மாநில மக்களிடையே பரவும் வதந்தியை தடுக்க மத்திய அரசு தீவிரம். 250 இணையதளங்கள் முடக்கம். கேப்டனின் மக்கள் நல பணிகளுக்கு போட்டியாக அதிமுக முயற்சி. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மக்களுக்காக மக்கள் பணி இன்று 20வது நாளை எட்டியுள்ளது. தர்மபுரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அறுவை சிகிச்சைக்கான உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற கேப்டனின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த திட்டம் இன்று 20வது நாளை எட்டியுள்ளது. தர்மபுரியில் இன்று நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைக்கான உதவிப் பொருட்களை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள், நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு உதவிகள், பொறியியல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை தெரிந்து கொள்ள உதவும் கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மேலும் மருத்துவமனைகளுக்கு வீல் சேர், படுக்கை, மெத்தை உள்ளிட்ட பொருட்களும், கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்து மாத்திரைகள் இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் மருத்துவமனைகளில் சுகாதார சீர்கேடு நிலவும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கேப்டன் கூறினார். அரசு மருத்துவமனைகளை நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதை சீரமைக்க அதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கேப்டன் தெரிவித்தார். அன்னைக்கு போன தடவைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ரவுடிகளாக கத்தி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை ரவுடிகள் ஏகி விடுறாங்க கத்தி எடுத்து. அப்படியே நாங்க கண்டுக்கிறாம அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்களும் ஒழுங்கா வேலை வாங்க, நீங்களும் ஒழுங்கா வேலை செஞ்சு, நீங்களும் லஞ்சம் கொடுத்து வேலை செஞ்சு, அப்ப அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவா நீங்க நினைச்சிருந்தா இவ்வளவு திருட்டு இவ்வளவு கொள்ளைகள் நடக்குமா? என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பாரத பிரதமர் உங்கள் நண்பன் யாரையும் சொல்ல மாட்டேன். உங்க ஓராளதான் என் நண்பன்ங்கிறாங்க. உங்கள் நண்பன் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சலிட் அடிக்கிறீங்களே அதிமுக போலீஸ், திமுக போலீஸ், அதனாலதான் உங்களை மாத்தி மாத்தி விடுறாங்க. 5 வருஷம் நீங்க 5 வருஷம் சம்பாதித்த கொள்ளை அடிக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க, அது தவறு. மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் வேடிக்கை பார்த்து வரும் அதிமுக அரசுக்கு கேப்டன் கண்டனம் தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக செயல்படுத்தவில்லை என்று கூறிய கேப்டன், திமுகவின் திட்டம் என்பதால் அதிமுக அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டதால் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுவதாக கேப்டன் தெரிவித்தார். 5 வருஷம் இந்த தர்மபுரியில நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ இடத்துல வில்லேஜ் இல்லையா? அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற குடி தண்ணீர் அந்த டேங்க் கட்டுறாங்க, அதற்கு 4% லஞ்சம் வாங்குறாங்க. இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அந்த ஏழை மக்களை அடி வயிற்றுல கை நீள உருப்பிடுவியா? யார் நன்றாக சிந்தித்து பாருங்க. எந்த எல்லா மந்திரியும் அதுல குறிப்பிட்டு இந்த மந்திரி கொள்ளையடிக்கிறார். ஆனா சொல்றாங்க எங்க அம்மா ஆட்சியில எல்லாமே நல்லது நடக்கும். என்னையான் பாதுகாப்பு, யாருக்கு பாதுகாப்பு? ஆமா, உண்மையிலே பைக்ல வந்து திருடிட்டு போறேன், அவனுக்கு தான் பாதுகாப்பு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து கொள்ளையடிப்பதாக கண்டனம் தெரிவித்த கேப்டன், இந்த ஆட்சியில் லஞ்சம் ஆறாக ஓடுவதாக தெரிவித்தார். கிரானைட் ஊழல் தொடர்பாக பழனிசாமியை கைது செய்யப்பட்டது அல்லாமல் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தினார். காவல்துறையினர் தற்போது ரவுடிகளாக மாறி மக்களை வாட்டி வதைப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு மாநில மக்கள் தாக்கப்படுகிற போது குரல் கொடுப்பவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்காதது ஏன் என கேப்டன் கேள்வி எழுப்பினார். வடகிழக்கு மாகாணத்திலிருந்து எல்லாரும் ட்ரெயின் ஏறாங்க, நீங்க கண்டிங்கடி. நேத்து கூட
நேத்து இன்னைக்கு வேதாரண்யத்தில் அடிச்சு வார பட்டப்பட்டையா இருக்கு தமிழக மீனவர்கள். அதை நீங்க குரலுக்கு கொடுத்து கேட்க மாட்டீங்க. யாராவது பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பாரத பிரதமர் எந்திரிச்சு அடிக்கிறீங்களே தமிழக மீனவர்களையும் கேட்டிருக்காங்களா? கேட்கல மக்கள். ஏன் கேட்கல? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். தமிழக மீனவர்களும் கேட்கல, இலங்கை தமிழர்களை யார் சுட்டுக்கொண்டன்னு கேட்கல. ஏன்னா சொல்றேன், அதற்கு விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் கேட்காத இவங்க பேசுறாங்களாம். வடகிழக்கு மாநிலத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிறாங்க. ஏதோ ஒரு 10 SMS வந்துருச்சு, நீங்க முதலமைச்சர் தடுங்க. என் தமிழ் மக்கள், என்னுடைய மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, என்னைக்காவது ஒருத்தங்க அந்த ஏரியால இருக்க எம்பியாவது குரல் கொடுத்தாரா? ஆகா, எதெல்லாம் நீங்க பேசுறீங்க. இந்த 2 கட்சி இங்க இருக்க உட்கார்ந்து முதல்ல 2 கட்சி, பெரிய கட்சி 60 வருஷ கட்சி 40 வருஷ கட்சிங்கிறீங்களே, பாரத பிரதமர் கடிதம் தானே போடுறீங்க. இப்ப சொல்றீங்க கட்சித்தீவு மீட்டு கொடுப்பேன். யாரோட ஆட்சியில யாரு இருக்குமோ கட்சித்தீவு போச்சு 1974 போயிருக்கு. இன்னைக்கு பேசுறாங்க. எத்தனை தடவை 91 மாறி மாறி திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்துச்சு. அன்னைக்கு எல்லாம் அந்த கட்சித்தீவு பத்தி பேசல, இன்னைக்கு பேசுறாங்க. இலங்கை தமிழர்கள் ஏன் சுட்டுக் கொல்லப்பட? இலங்கை தமிழருக்கு மறுவாழ்வு கொடுக்கணுமா? அதான் நான் நடத்தினேன் மாநாடுங்கிறார் ஒருத்தர். இவங்களை கேட்டா நாங்க கச்சத்தீவு மீட்டு கொடுப்போம். என்ன நாடகம் ஆடுறீங்க? என் இலங்கை தமிழர்கள் செத்து சுண்ணாம்பாய் போயிட்டாங்க எல்லாரும். இப்ப நீங்க சொல்றீங்க, எதற்காக சொல்றீங்க? மத்திய அரசு எதுக்காக சொல்றீங்க? அதிமுகவும் திமுகவும் தமிழகத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டும் என்று தெரிவித்த கேப்டன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி என்று தெரிவித்தார். தர்மபுரியில் டெங்கு பரவி மக்கள் சுகாதாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்ட தேமுதிக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக MLA பாஸ்கர் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய அமைச்சர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பார்பங்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இரும்புத்துறை அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா, பருப்பு, கோதுமை, அரிசி, காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன என்றார். இதன் காரணமாக விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே விலை உயர்வு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். விலை உயர்ந்துவிட்டால் ஊடகங்கள் தான் அதிருப்தி தெரிவிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். और कोई महंगा नहीं खिलाते. दाल महंगी हो गई, आटा महंगा हो गया, चावल महंगा हो गया, सब्जी महंगा हो गया. गैस नहीं खिलाते, टमाटर खिलाते. ये जितना महंगा होगा उससे फायदा होगा. हम तो खुश हैं महंगाई. விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் கூறி வருகின்றனர். ஆனால் மத்திய அமைச்சர் ஒருவர் விலை உயர்வு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சரின் கருத்துக்கு பாஜக இடதுசாரி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா மற்றொரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். வருகிற 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுலுக்கும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கும் தான் நேரடி போட்டி என்றும் மற்றவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். அசாம் கலவரம் பற்றி வடகிழக்கு மாநில மக்களிடையே வதந்தி பரப்புவதை தடுக்கும் வகையில் 250 இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. அசாம் கலவரத்தை தொடர்ந்து வடகிழக்கு மாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற SMS தகவலால் வடகிழக்கு மாநிலங்களில் கடும் பீதி ஏற்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில் தங்கியுள்ள வடகிழக்கு மாநில மக்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். SMS வதந்திற்கு யார் காரணம் என தீவிரமாக மத்திய அரசு விசாரித்து வருகிறது. மேலும் மொத்த SMS அனுப்பவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் போலியான புகைப்படங்களுடன் கூடிய இணையதளங்கள், சர்ச்சைக்குரிய இணையதளங்கள் உள்ளிட்ட சுமார் 250 இணையதளங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று முடக்கியுள்ளது. தொடர்ந்து ஃபேஸ்புக், கூகுள் உள்ளிட்ட சமூக வலைதளங்களையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதற்கு மத்திய அமைச்சர் G.K. வாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் G.K. வாசன் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும்,
விரைவில் காவிரியில் தண்ணீர் திறக்க பிரதமரிடம் தமிழக காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். நம்முடைய மீனவர்களை இளங்கல் கடற்படையினர் தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர் நாடகமாகிக் கொண்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை இது சம்பந்தமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாட்களிலே கடுமையான முறையிலே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி இதற்கு ஒரு முடிவு காணப்படும் என்பதை தெரிவிக்க வருகிறேன். தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டு வருவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் வெள்ளம்பள்ளம் மீனவ கிராம மக்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டு காலம் செயல்படாமல் கிடந்த அதிமுக அரசை மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் தேமுதிக செயல்பட வைத்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தர்மபுரியில் இன்று நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான உதவிப் பொருட்களை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மருத்துவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்றும், ஆனால் தற்போது மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம தொழுகக்கூடிய அந்த டாக்டர்ஸ் சேவை மனப்பான்மையோடு எத்தனை எண்ணிக்கை குடும்பங்கள் இன்னைக்கு மருத்துவ உதவி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட நாங்க கிருஷ்ணகிரியில வயதானவர்களுக்கு உதவிகளை செய்தோம். அப்போ அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு? மெயினா மருத்துவ உதவி தான் தேவை வயசானவங்களுக்கு. அப்ப மெடிக்ளைம் பாலிசி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசுறப்போ, மெடிக்ளைம் பாலிசி திட்டம் 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்கும் தான் இருக்குங்கிறாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் மெடிக்ளைம் பாலிசி வேணும். இது போல அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து அதை செயலாற்ற தவறி இருக்கிறது. இருந்தாலும் நாம அவங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி நேற்று எடுத்து கொடுத்து இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அறிந்து இன்னைக்கு ஒரு திட்டமாக நமது கேப்டன் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். ஹெலிகாப்டரில் பறக்கும் ஜெயலலிதாவிற்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தெரியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் பல மாதங்களாக ஓய்வு எடுத்து வந்த ஜெயலலிதா மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை அறிவித்து உதவிகளை வழங்கியதை பார்த்துவிட்டு கொடநாட்டை காலி செய்துவிட்டு தற்போது ஜெயலலிதா கோட்டையில் பணியாற்றி வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். 1.5 ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்த ஜெயா அரசை கேப்டன் செயலாற்ற வைத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பெருமையுடன் கூறினார். உண்மையில் அது கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை என்பது அல்ல, மனம் இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனம் இல்லாததனாலதான் இன்னைக்கு அவர்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையோ நமது தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனையோ இல்லாமல் இன்னைக்கு கொடநாட்டில் போய் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேப்டன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் வர்றாருன்னு தெரிஞ்சவனே பயந்து இன்னைக்கு கோட்டையில உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் பெரும் துன்பத்தில் இருந்து வருவதாகவும், இதனை களைய வேண்டிய அரசாங்கம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மக்களுக்கு நல்லது செய்ய அதிமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டனின் திட்டங்களை பார்த்து ஆளும் கட்சியினர் வியப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு அரசாங்கமே கேப்டனின் திட்டங்களை கண்டு வியந்து போயிருக்கிறது. நமக்கு கூட தோணாத ஐடியா எப்படி இவர்களுக்கு தோணுகிறது? நம்மளால கூட செயல்படுத்த முடியாத திட்டங்கள் எப்படி ஒரு ஆளும் கட்சியினால செய்ய முடியாததை ஒரு எதிர்கட்சி எப்படி செய்கிறது என்பதை இன்னைக்கு வியந்து போகிறாங்க. ஏன்னா அவர்கள் அத்தனை பேருக்கும் சேவை மனப்பான்மை இல்லை, லஞ்சம் ஊழலை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளதால இன்னைக்கு மக்களுக்கு செய்ய பணிகளை அவர்கள் தவறி இருக்காங்க. ஆனா கேப்டனும் சரி நம்ம கட்சியினரும் சரி இன்னைக்கு தங்களால் இயன்ற உதவிகளை மக்களுக்கு கொடுத்து பழகியதால இங்க இருக்கிற அத்தனை